ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிற பர்சன்டேஜ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜிம்முக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சும்மா பந்தா பண்ணுறதுக்காக இன்ஸ்டாவில் போய் போடுறதுக்காக அதுக்காக தான் போகிறாங்க. ஒரு 60 இயர்ஸ் மேலே ஒருத்தர் லேடி வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அதில் 50% பீப்புள்ஸ் வந்து இப்போ உள்ள பெண்களுக்கு யாருமே கிரிப் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஃபிட்டாக வச்சுக்கணும்னா என்ன, அவங்களுடைய பாடி வெயிட்டை வந்து அவங்க கேரி பண்ணுற அளவுக்கு அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். அவேர்னஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஃபோலாக ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான அவேர்னஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. வீட்டிலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லா ஜாயின்ஸையும் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டி சைடில் வந்துட்டு கொஞ்சம் லேடிஸ் வந்து ஜிம்முக்குலாம் போகிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஜிம்முக்கு போகிற பழக்கம்லாம் இருக்காது. வீட்டு வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இவங்களோட ரொட்டீன் இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற உமன்ஸும் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற வந்துட்டு நம்ம ராஜன் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மேடம். சார், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே தான் இப்போ நம்ம சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் வந்துட்டு ஜிம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இன்னும் நம்ம வில்லேஜ் சைடு கொஞ்சம் ஊர் பக்கம்லாம் போனால் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த கொஞ்சம் சின்ன வாக்கிங், அதாவது சுகர் வந்துருச்சு நீங்கள் வாக்கிங் போங்கன்னு டாக்டர் சொன்னால் தான் அந்த வாக்கிங் கூட போவாங்க. அந்த எக்ஸசைஸ், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க சார். இவங்களோட ஹெல்த் வந்து எப்படி சார் இருக்கும்? அவங்க எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மேடம், எல்லாருமே வந்து இன்னைக்கு காலத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. பெண்கள் வந்து முன்னாடியெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப், அதாவது பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் முடிக்கிறவங்களும் நிறைய தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இப்போ வந்து வெளில அவேர்டாக இருக்கிறதுனால வந்து இப்போது ஒரு ஏ சென்டர் இல்லாமல் பி சென்டர் ஊர்லேயே நிறைய ஜிம்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் கூட இப்போ பெண்கள்லாம் வந்து போய் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கரெக்டான ட்ரெண்டானா இதுதான் கரெக்டான ட்ரெண்டு. ஓகே. ஸோ பட் ஆனால் அந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிற பர்சன்டேஜ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஜிம்முக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சும்மா பந்தா பண்ணுறதுக்காக இன்ஸ்டாவில் போய் போடுறதுக்காக அதுக்காக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கேங்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் வந்து ரொம்ப சின்சியராக வந்து அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே. பட் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமான்னா கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 70 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 70 இயர்ஸ் வரைக்கும் ஒரு விமன் வந்து இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னாலே நல்ல விஷயந்தான். ஆனால் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்றதுன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர டெத் இருக்குல்ல, கீழே விழுறதுனால தான் வருது அப்படின்றாங்க. கீழே விழுகிறதுனால. ஓகே. ஒரு 60 இயர்ஸ் மேலே ஒருத்தர் லேடி வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அதில் 50% பீப்புள்ஸ் வந்து அந்த கீழே விழுந்ததுனால அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேயே இறந்துடுறாங்க. ஓகே. என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சார் இவங்களுக்கு? என்ன, ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்சர் ஆயிரும். ஃப்ராக்சர் ஆனால் பெட் ரிட்டன் ஆயிடுவாங்க, அது ரெக்கவர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆகி அந்த பெட் ரெஸ்ட் ஆகிறதுனாலே அவங்களுக்கு வந்து பாடியில் வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகி அவங்க வந்து உயிர் போகிற அளவுக்கு சுச்சுவேஷன் போயிடும். ஓகே. ஸோ இது வந்து 70 இயர்ஸுக்கு மேலே 50% வந்து டெத் வந்து பிகாஸ் ஆஃப், ஆனால் விழுந்ததுனால கிடையாது, விழுந்ததுனால தலையில் அடிபட்டு சேர்ந்துட்டாங்க அப்படி கிடையாது. விழுந்து எங்கேயாச்சும் ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கும். அது மேக்ஸிமம் எங்கன்னா பாத்ரூமில் தான். கண்டிப்பாக பாத்ரூமில், ஸ்டெப்ஸில். இது எல்லாம் என்ன எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு விஷயம் தான் வந்து அவங்களுக்கு வந்து கிரிப் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. கையில் வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸோ அவங்களால வந்து கீழே விழுறாங்க அப்படின்னாக்க ஸோ ஏதாச்சும் ஒன்று பிடிப்பாங்க. ஆனால் அவங்க வெயிட்டே வந்து அவங்க பிடிக்கிற அளவுக்கு அவங்க கையில் ஸ்ட்ரென்த் இருக்காது, விட்டுருவாங்க, ஸ்லிப் ஆகி கீழே விழுவாங்க. அப்படி தான் விழுறதுனால தான் நிறைய டெத் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்கள் கிடையாது, ஆண்களுக்கும் இந்த பர்சன்டேஜ் இருக்குது.
ஸோ அந்த கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, முன்னாடி வந்து அன்றாடம் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறது, பெருக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபிங்கர்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், ஃபோர்ஆர்ம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ உள்ள பெண்களுக்கு யாருமே கிரிப் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல் மாடர்னாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சைக்கிளில் போவாங்க. சில பேர் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்கூட்டியில் போவாங்க. ஸோ அப்போ வந்து ஒன்லி பைக் ஓட்டுறது மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் ஹேண்டை யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாப் போயிடுவாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை இருக்காது. ஸோ அவங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸோ இப்போ யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர், அந்த பெரிய குக்கர் இருக்குது, அதை தூக்கி வெய் அப்படின்னா கூட அவங்களால பிடிக்க முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு லக்கேஜை ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு சூட்கேஸ் இருக்குன்னா அதை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டெப்ஸில் ஏறி கொண்டு போக முடியாது, கஷ்டப்படுவாங்க, ஏன்னா கை வலிக்குதும்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ வீக்காக இருக்காங்க. ஸோ இவங்க பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஹோல் மெடிசன் இண்டஸ்ட்ரியே இருக்குது. இப்படியெல்லாம் வீக்காக இருக்காங்க, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்கு என்னென்ன மருந்து, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து யூஎஸ்லலாம் முன்னாடியே கிரியேட் ஆகிடுச்சு. அது இந்தியாவிலையும் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ரொம்ப குயிக்காக வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வரும். ஒர்க்கிங் உமனாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் வீட்டிலே இருக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ பிரச்சனை வருமானா வராது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து எல்லா பெண்களும் வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட் வச்சுக்கணும், ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஒரு வாய்ப்பும் இல்லைன்னா அது போய் ஜிம்மில் போய் அவங்க பண்ணுறாங்க. சில ஊரில் ஜிம்மே இல்லை, நாங்கள் எப்படி போய் எக்ஸசைஸ்? இப்போல்லாம் ஜிம் இல்லாத ஊரே கிடையாதுங்க. ஜிம்மு எல்லா ஊர்லேயுமே இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, இல்லைனா வாக்கிங் போகிறாங்க. இப்போ ரொம்ப வில்லேஜே போய் பாருங்கள், காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் போய் இறங்குனீங்கன்னா ஒரு 5 o'clock 6 o'clock பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் 4 பேர் சேர்ந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வீட்டிலேயே வந்து எப்படி ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பண்ணலாம். பண்ணி அவங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அவங்க வந்து பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்டாக வச்சுக்கணும்னா என்ன, அவங்களுடைய பாடி வெயிட்டை வந்து அவங்க கேரி பண்ணுற அளவுக்கு அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய லேடிஸ் வந்துட்டு ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ், அதாவது அபோவ் 45 or 50 வந்து இந்த மெனோபாஸ் டைம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் இதை வந்துட்டு எப்படி இவங்க எக்ஸசைஸ்னால வந்து ரெட்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்காது? ஆமாம் மேடம். ஆக்சுவலாக மெனோபாஸ் நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பாடியில் நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போன் டென்சிட்டி எல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அந்த பீரியட்ஸில் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எல்லாம் எடுக்கணும். ஸோ எடுத்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஏதாச்சும் பண்ணி அந்த மெனோபாஸ் பீரியடை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிடணும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கார்ப்ஸை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை எடுத்துகிட்டு அளவாக சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸே கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் காமிப்பாங்க. அவங்க ஏதாச்சும் அது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறது வேறு ஏதாச்சும் ஹார்மோன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஸோ இதுதான் சாப்பிடணும் போல இருக்குது. இன்றைக்கி வந்து எப்படின்னா அவேர்னஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஃபோலாக ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான அவேர்னஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே எப்படின்னா, இப்போ ஒரு டிவி ஆடு போகிறாங்கன்னா உனக்கு வந்து மெனோபாஸ் பீரியட் வந்துடுச்சு, நீ இந்த ஏஜ் வந்துட்டியா, நீ உடனே வந்து டாக்டர் பாரு, உனக்கு வந்து கால்சியம் குறைஞ்சிரும், நீ அதனால் இதை எடு, இப்படி தான் வந்து இருக்கே தவிர ஓவராலாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, ஏன் கால்சியம் குறையுது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் ஜென்ரலாக இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க.
சரி, நீங்கள் சொன்ன இந்த மெனோபாஸ் பீரியடில் இருக்க உமனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம ரிட்டையர் ஆகிற ஒரு டைமுக்கு வந்தாச்சு, நம்ம இதுக்கு மேலே எதுக்கு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம பண்ண தேவையில்லை. எங்கள் ஏஜ் பீப்புள்ஸுக்கு தான் அந்த எக்ஸசைஸு, எங்களுக்குலாம் அந்த எக்ஸசைஸோ இல்லை அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை அப்படின்ற மென்டாலிட்டி வந்துட்டு இங்கே ஹியூஜாக இருக்குது சார். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அது வந்து அவங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாப்ல இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வெளியில் மூமெண்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் நடப்பாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த மாதிரியும் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒபீஸாக இருக்காங்க, ஒரு பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும், ஸோ அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு ஒரு பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், பண்ணி நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டை எடுத்து உங்கள் பாடியை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் மேலே நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கிடையாது. இப்போ வந்து ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களால ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லி கண்ட்ரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிது. இவங்கெல்லாம் வந்து கண்ட்ரிக்கு வந்து பாரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, லோன்லியாக இருக்காங்க. ஸோ அந்த லோன்லினஸ் வந்து இவங்க பசங்க வேறு எங்கேயாச்சும் போய், இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் வெளியூரில் இருப்பாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ இப்போ தனியாக இருக்கும் போது ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை வந்து சாகிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம வேலையை நம்மளே பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னாக்க அப்போ நம்ம ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், ஒரு எல்லா ஜாயின்ட்ஸையும் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் வாக்கிங் போய் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே.